டேய், யாரடா தேடிட்டு இருக்க? வெண்ணிலாவை நீ பாத்தியா? உன்னதான் கேக்குறேன். யாரு? வெண்ணிலாவை நீ தேடுறியா? ஆச்சரியமா இருக்கு. கேட்டதுக்கு பதில் சொல்லுனா. இல்லடா, நான் பார்க்கலையே. அவ எங்க போயிருக்க போறா? ரூம்ல தான் இருக்க போறா. அவ ரூம்ல இருந்தா நான் ஏன் தேட போறேன்? ரூம்ல இல்லையா? அடிபட்டு இருக்கும் போது ரூம்ல ரெஸ்ட் எடுக்காம எங்க போனா? வான்மதி, வெண்ணிலா உங்களை பார்க்க எதுவும் வந்தாளா? இல்லையே. ஏன், என்னாச்சு? அவளை ரூம்ல காணோம். வீட்லயும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், காணோம். வீட்டுல எங்கேயுமே காணுமா? நீ ஏதாவது சண்டை போட்டியா? நான் எதுவும் சண்டை போடல. அப்புறம் எப்படிடா காணாம போவா? போயிடு. உங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா கண்டிப்பா நான் போயிடுவேன். ஒருவேளை சொன்ன மாதிரியே போயிட்டாளோ? வருண் வெண்ணிலாவை வருணும் வெண்ணிலா கூட தான் போயிருக்கான் சித்தி. ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒன்னா வெளியே போறத பார்த்தேன். அப்புறம் ஏன் வான்மதி வெண்ணிலாவை காணோன்னு சொல்றா? அது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லலான்னு வர்றதுக்குள்ள நீங்கெல்லாம் வந்துட்டீங்க. கௌதம், நீ உண்மைதானே பேசுற? ஆமா சித்தப்பா, பக்கத்தில் தான் இங்கே வாக்கிங் போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க. சூழ்நிலை சரியில்லாத நேரத்துல இப்படி நைட்லயே வெளியே போவாங்க? என்ன பிள்ளைங்களோ. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பழி வாங்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? நான் ஏன் உங்களை பழி வாங்கணும்? நீ என்ன பண்ணியா? எதுக்கு இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியே வந்த? நீங்க தானே வரும்னு சொன்னீங்க. என் மேல உண்மையான அன்பு இருந்தா நீயே என்னை விட்டு போயிடுன்னு. அதுதான் உங்களுக்கு சந்தோஷம்னு சொன்னீங்க. எனக்கு என் வாழ்க்கையை விட உங்க சந்தோஷம் தான் வருண் முக்கியம். அதனாலதான் நானே. என்ன நடிக்கிறியா? இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம போயிட்டா அப்படியே விட்டுருவாங்களா? எங்க அம்மா கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? நீ என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணல. இப்படி யாருக்கிட்டையும் சொல்லாம போயிட்டா எல்லாரும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு என்னன்னு கேட்பாங்க. அதை யூஸ் பண்ணி எல்லா உண்மையை சொல்லி பெர்மனண்டா வீட்லயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல வருண், தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அந்த அன்பு உண்மைன்னு ப்ரூவ் பண்ண எனக்கு வேற வழி தெரியல. அதான். இங்க பாரு, நீ நிஜமா என்னை விட்டு போறதா இருந்தா இப்படி போக கூடாது. எங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் அவங்களே உன்னை வெறுத்து வெளியில அனுப்பணும். எங்க அம்மா உன்னை பெருசா நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை உடைச்சு அவங்களே உன்னை வெளியில போக சொல்லணும். எல்லாரும் தூங்காம இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? நாங்க என்ன பண்றோங்கிறது இருக்கட்டும். நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? உங்களை தான் கேக்குறேன், எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, அது வந்து வெண்ணிலா கொஞ்சம் வெளியில போய் நடந்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னா. அதான் அவளை கூட்டிட்டு அப்படியே பார்க் வரைக்கும் நடந்து போயிட்டு வரோம். வாக்கிங்னு சொல்ற? ரெண்டு பேரும் பைக்ல வந்து இறங்குறீங்க? மாட்டீங்களா? பதில் சொல்லுங்க. வருண், அப்பா கேக்குறாருல, எங்கப்பா போயிட்டு வரீங்க? நிஜமாவே நாங்க வாக்கிங் தான் போயிட்டு வரோம் பெரியமா. வெண்ணிலா ரொம்ப டயர்டா இருக்கா. வீட்ல இருந்து பார்க் வரைக்கும் நடக்க முடியாதுங்கிறதால அப்படியே பைக்ல பார்க் வரைக்கும் போயிட்டு பார்க்ல கொஞ்ச நேரம் நடந்துட்டு திரும்பி பைக்லயே வந்துட்டோம். இவன் வெண்ணிலாவை மாட்டி விடுவான்னு பார்த்தா இப்படி சமாளிக்கிறான். இப்ப நாம ஏதாவது பண்ணி இவங்கள மாட்டி விடலான்னு பார்த்தா கௌதம் நம்ம மேல கோவப்படுவாரு. என்ன பண்றது? வருண்,
என்ன மன்னிச்சிடுங்க வருண். சாரி வருண். நான் நிஜமா உங்களுக்கு துரோகம் பண்ணல. என் மனசுல உங்களோட வாழணுங்கிற ஆசை இருந்துச்சே தவிர நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல வருண். நீங்க என்ன துரோகியா நினைப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லை வருண். உங்க கூட நான் ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா சத்தியமா உங்களுக்கு என் மேல விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு தெரியாது வருண். தெரிஞ்சிருந்தா எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். இந்த கல்யாணத்தை நடக்க விட்டுருக்கவே மாட்டேன். நீங்களும் என் மேல விருப்பப்படுறீங்கன்னு நினைச்சு நீங்க சொன்னது எல்லாமே என்ன மனசுல வச்சுதான் சொன்னீங்கன்னு நம்பிட்டேன். நான் உங்களை ஏமாத்தல வருண். என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன வெறுத்துறாதீங்க வருண். ப்ளீஸ் என்ன வெறுத்துறாதீங்க. ப்ளீஸ் என்ன வெறுத்துறாதீங்க வருண். இதுல என் தப்பு எதுவுமே இல்லை. சூழ்நிலை தான் என்ன உங்க எதிரியா காட்டிடுச்சு. என்ன வெறுத்துறாதீங்க வருண். வருண் என் மேல கோவப்படாதீங்க வருண். நான் எந்த தப்பும் பண்ணல. வருண் வருண் சாரி வருண். Happy birthday. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணாமலை, ம்? உன் பிறந்த நாளுக்காக உனக்கு பிடிக்குமேன்னு ஆசை ஆசையா அல்வா செஞ்சிருக்கேன். இந்தா. எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அண்ணாமலை, உன் பிறந்த நாளைக்காக காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்தா பிரசாதம். சித்தி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ, சரி சரி, எல்லாரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எந்திரிங்க எந்திரிங்க.